ஸ்ரீ நாரதர் புராணம் ஆறாம் பகுதி. சதி அனுசூயா. நாரதர் ஒரு நாள் முப்பெரும் தேவியர்களாகிய அலைமகள், கலைமகள், மலைமகள் மூவரையும் தரிசிக்க தேவலோகம் சென்றார். அங்கு மூவரும் ஒரே இடத்தில் உரையாடிக் கொண்டிருந்தனர். அங்கு வந்தடைந்த நாரதரை மூவரும் வரவேற்று, எங்கிருந்து வருகிறீர், என்ன செய்தி என்று கேட்டனர். அப்போது நாரத முனிவர் பூ உலகில் உள்ள அத்திரி முனிவரின் மனைவி அனுசூயையை பற்றியும் அவளது கற்பை பற்றியும் அனைவரும் புகழ்வதாக கூறி பெருமைப்பட்டார். அதற்கு முப்பெரும் தேவியர், அனைவரும் புகழும் அளவிற்கு அவளிடம் என்ன பெருமை இருக்கிறது என்று கேட்டனர். அதற்கு நாரத முனிவர் தன் கையிலிருந்த இரும்பு கடலையை காட்டி, இதனை உங்களால் வறுத்து கொடுக்க முடியுமா என்று கேட்டார். இரும்பு கடலையை யாராலும் வறுத்து தர முடியாது, நீங்கள் கூறும் கற்புக்கரசி அனுசூயையாலும் கூடத்தான் என்றனர். நாரத முனிவர், அனுசூயையிடம் கொடுத்திருந்தால் அந்த கற்புக்கரசி இந்நேரம் இதை வறுத்து கொடுத்திருப்பாள் என்று கூறிக்கொண்டே பூலோகம் சென்றார். இரும்பு கடலையை தேவி அனுசூயையிடம் கொடுத்து வறுத்து கொடுக்க கூற, அவளும் தன் கற்பு திறனால் முனிவரை மனதில் தியானித்து வறுத்து கொடுத்தாள். உடனே நாரத முனிவர் 3 தேவியரிடம் அதை காட்டி தேவி அனுசூயையின் கற்பு திறனை ஒப்புக்கொள்ளுமாறு கூறினார். ஆனால் அவர்களுக்கு அனுசூயை மேல் அசூயைதான் ஏற்பட்டது. மேலும் அவளை சோதிக்க விரும்பினர். அதை அறிந்த நாரதர், இனி நான் அவளிடம் செல்ல மாட்டேன், வேறு யாரையாவது அனுப்புங்கள், நான் கூறுவதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள், உங்கள் நாயகர்களாகிய அயன், அரி, அரண் ஆகிய மூவரையும் அனுப்பி வையுங்கள் என்றார். உடனே 3 தேவியரும் தமது நாயகர்களை நினைக்க அவர்கள் வந்து சேர்ந்தவுடன் அவர்களிடம் அத்ரி முனிவரின் மனைவி அனுசூயையின் கற்பு பற்றி நாரதர் பாராட்டுவதோடு உலகிலும் பறைசாற்றி வருகிறார், அவள் உண்மையில் கற்புக்கரசிதானா என்று அறிந்து வாருங்கள் என்று கூறி அனுப்பினர். மும்மூர்த்திகளும் பதறி போய், இந்த விஷ பரீட்சை எதற்கு, இதனால் விபரீத விளைவுகள் ஏற்படக்கூடும் என்று தடுத்தும் பலனில்லை. உடனே வேறு வழியின்றி மும்மூர்த்திகளும் நாரத முனிவரையும் உடன் அழைத்து கொண்டு அத்ரி முனிவரின் ஆசிரமத்தில் அருகில் வந்தனர். மூவரும் முனிவர்களாக உருமாறி ஆசிரமத்தில் நுழைந்தனர். நாரதரிடம் மேற்கொண்டு நடக்க வேண்டியதை கவனிக்க அவரை வெளியிலேயே இருக்க கூறினார்கள். முனிவர்களாக வந்த மும்மூர்த்திகளையும் கற்புக்கரசி வரவேற்று கணவர் வெளியே சென்றிருப்பதாகவும், இருப்பினும் அவர்களுக்கு உணவு படைப்பதாகவும் அதனை ஏற்றுக்கொண்டு ஆசி கூறுமாறும் வேண்டினாள். இலை போட்டு மூவரையும் வந்து அமர வேண்டினாள். உணவு கொள்ள தயக்கம் என்ன, என் கணவர் வந்த பின்தான் பசியாறுவீர்களா என்று கேட்க அவர்கள் அவளிடம் ஒரு நிபந்தனை என்றனர். அதாவது அவர்கள் விரதப்படி பிறந்த மேனியாய் உணவு பரிமாறப்பட வேண்டும் என்றனர். அவள் சிறிதும் மனம் கோணாமல் அவர்கள் முகத்தை உற்று நோக்கி தன்னுள் தன் கணவரை எண்ணி இதில் ஏதோ சூழ்ச்சி என அறிந்து அவர்கள் கோரியபடியே உணவை பரிமாறுவதாக ஒப்புக்கொண்டாள். மூவரும் உணவருந்த அமர்ந்தவுடன் அவள் உள்ளே சென்று தன் கணவரை மனதில் பிரார்த்திக்க வந்திருப்பவர்கள் மும்மூர்த்திகள் என்று தெரிந்து கொண்டாள். மேலும் இம்மூவரும் குழந்தைகளாக வேண்டும் என்று கணவரை நெஞ்சில் துதித்தாள். அவர்கள் மீது நீர் தெளிக்க மூவரும் குழந்தைகளாக மாறிவிட்டனர். வெகு நேரமானதால் நாரதர் உள்ளே என்ன நடக்கிறது என்று எட்டி பார்த்தார். 3 குழந்தைகள் தவழ்ந்து விளையாடுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து தேவலோகம் சென்று 3 தேவியரையும் கண்டு நடந்த நிகழ்ச்சியை எடுத்து கூறினார். உடனே அவர்களும் நாரதரை அழைத்து கொண்டு உலகில் அத்ரி முனிவர் ஆசிரமத்தை அடைந்து தமது கணவர்கள் குழந்தைகளாக விளையாடி கொண்டிருப்பதைக் கண்டு மனம் பதைத்தனர். வந்தவர்கள் யாரென்று தெரிந்து கொண்ட கற்புக்கரசியான தேவி அனுசூயை அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்றாள். தேவி அனுசூயையிடம் அவர்கள் கற்பை ஒப்புக்கொள்வதாக கூறி மும்மூர்த்திகளை திருப்பி தருமாறு வேண்டினர். தேவி அனுசூயையும் கணவரை மனதில் நினைத்து திரும்பவும் குழந்தைகள் மீது நீர் தெளிக்க அங்கே மும்மூர்த்திகளும் சுய உருவில் நின்றனர். அவர்கள் தங்கள் அம்சமாக தத்தாத்ரேயரை அழித்து மறைந்தனர். 6ஆம் பகுதி நிறைவடைந்தது.